பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு மத்திய எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 26 தொடங்கி 28 முடிய சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ பிரயோஜனமா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்வி 1. ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி யார் காதார வெட்டினான்? பதில், பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை. கேள்வி 2. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் எப்படி மடிந்து போவார்கள்? பதில், பட்டயத்தால். கேள்வி 3. என் பிதாவை வேண்டிக் கொண்டால் எத்தனை தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா என்றார். பதில், 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை. கேள்வி 4. நான் தினந்தோறும் எங்கே உபதேசம் பண்ணிக் கொண்டிருந்தேன் என்று இயேசு சொன்னார்? பதில், உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில். கேள்வி 5. யாரெல்லாம் இயேசுவை விட்டு ஓடிப்போனார்கள்? பதில், சீஷர்கள் எல்லாரும். கேள்வி 6. இயேசுவை பிடித்தவர்கள் யாரிடத்திற்கு கொண்டு போனார்கள்? பதில், பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு. கேள்வி 7. பேதுரு முடிவை பார்க்கும்படி யாரோடு உட்கார்ந்தான்? பதில், சேவகரோடே. கேள்வி 8. அநேகர் வந்து எதை சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை? பதில், பொய் சாட்சி சொல்லியும். கேள்வி 9. நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா என்று கேட்டவன் யார்? பதில், பிரதான ஆசாரியன். கேள்வி 10. யார் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இவன் தேவதூஷணம் சொன்னான் என்றான்? பதில், பிரதான ஆசாரியன். கேள்வி 11. யாருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள்? பதில், இயேசுவின். கேள்வி 12. கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை எதினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். பதில், ஞான திருஷ்டியினால். கேள்வி 13. வேலைக்காரி ஒருத்தி யாரை பார்த்து நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றாள்? பதில், பேதுருவை பார்த்து. கேள்வி 14. பேதுரு அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி என்ன செய்ய தொடங்கினான்? பதில், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும். கேள்வி 15. வெளியே போய் மனங்கசந்து அழுதவன் யார்? பதில், பேதுரு. கேள்வி 16. இயேசுவை கட்டி கொண்டு போய் யாரிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள்? பதில், தேசாதிபதியாகிய பொந்தியு பிலாத்துவினிடத்தில். கேள்வி 17. குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றவன் யார்? பதில், யூதாஸ். கேள்வி 18. யூதாஸ் எதை எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான்? பதில், வெள்ளிக்காசை தேவாலயத்திலே. கேள்வி 19. அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை எதினாலே கொண்டார்கள்?
பதில் 30 வெள்ளிக்காசு. கேள்வி 20. யார் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை? பதில் பிரதான ஆசாரியரும் மூப்பரும். கேள்வி 21. இயேசுவை கொலை செய்விக்க பிரதான ஆசாரியரும் மூப்பரும் யாரை ஏவிவிட்டார்கள்? பதில் ஜனங்களை. கேள்வி 22. இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னவர்கள் யார்? பதில் எல்லாரும் சொன்னார்கள். கேள்வி 23. இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன் என்றவன் யார்? பதில் பிலாத்து. கேள்வி 24. இவனுடைய இரத்த பலி யார் மேல் இருப்பதாக என்று சொன்னார்கள்? பதில் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும். கேள்வி 25. பிலாத்து இயேசுவையோ எப்படி ஒப்பு கொடுத்தான்? பதில் வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு. கேள்வி 26. இயேசுவின் வஸ்திரங்களை கழற்றி எதை உடுத்தினார்கள்? பதில் சிவப்பான மேலங்கியை. கேள்வி 27. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி எங்கே வைத்தார்கள்? பதில் இயேசுவின் சிரசின் மேல். கேள்வி 28. இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி யாரை பலவந்தம் பண்ணினார்கள்? பதில் சிரேனே ஊரானாகிய சீமோனை. கேள்வி 29. கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் டேஷ். பதில் கொல்கதா. கேள்வி 30. இயேசுவுக்கு எதை குடிக்க கொடுத்தார்கள்? பதில் கசப்பு கலந்த காடியை. கேள்வி 31. அவர்கள் சீட்டு போட்டு எதை பங்கிட்டுக் கொண்டார்கள்? பதில் அவருடைய வஸ்திரங்களை. கேள்வி 32. எதை எழுதி இயேசுவின் சிரசுக்கு மேலாக வைத்தார்கள்? பதில் இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி. கேள்வி 33. எத்தனை பேர் அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்டார்கள்? பதில் 2 கள்ளர். கேள்வி 34. இயேசுவை என்ன சொல்லி தூஷித்தார்கள்? பதில் நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொல்லி. கேள்வி 35. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் என்ன உண்டாயிற்று? பதில் அந்தகாரம். கேள்வி 36. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு எப்படி கூப்பிட்டார்? பதில் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு. கேள்வி 37. ஏலி ஏலி லாமா சபக்தானி என்றால் என்ன அர்த்தமாம்? பதில் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. கேள்வி 38. அங்கே நின்றவர்களில் சிலர் இயேசு யாரை கூப்பிடுகிறார் என்றார்கள்? பதில் எலியாவை.
கேள்வி 39. இயேசு எப்படி ஆவியை விட்டார்? பதில் மகா சத்தமாய் கூப்பிட்டு. கேள்வி 40. யாருடைய சரீரங்களும் எழுந்திருந்தது? பதில் அநேக பரிசுத்தவான்களுடைய. கேள்வி 41. எது மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது? பதில் தேவாலயத்தின் திரைச்சீலை. கேள்வி 42. இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்தவன் யார்? பதில் யோசேப்பு. கேள்வி 43. பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டவன் யார்? பதில் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. கேள்வி 44. பிலாத்துவினிடத்தில் இயேசுவை எத்தன் என்று சொன்னவர்கள் யார்? பதில் ஆசாரியரும் பரிசேயரும். கேள்வி 45. கல்லறையை எப்படி பத்திரப்படுத்தினார்கள்? பதில் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து. கேள்வி 46. மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை எப்பொழுது பார்க்க வந்தார்கள்? பதில் ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில். கேள்வி 47. வாசலிலிருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தது யார்? பதில் கர்த்தருடைய தூதன். கேள்வி 48. தூதனின் வஸ்திரம் எப்படி இருந்தது? பதில் உறைந்த மலையைப் போல வெண்மையாக. கேள்வி 49. யார் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள்? பதில் காவலாளர். கேள்வி 50. தூதன் அவர் உங்களுக்கு முன்னே எங்கே போகிறார் என்றான்? பதில் கலிலேயாவுக்கு. கேள்வி 51. ஸ்திரீகளுக்கு யார் எதிர்ப்பட்டு வாழ்க என்றார்? பதில் இயேசு தாமே. கேள்வி 52. ஸ்திரீகள் இயேசுவை எப்படி பணிந்து கொண்டார்கள்? பதில் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி. கேள்வி 53. நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தது யார்? பதில் காவல் சேவகரில் சிலர். கேள்வி 54. சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்தது யார்? பதில் பிரதான ஆசாரியரும் மூப்பரும். கேள்வி 55. கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு எத்தனை பேர் போனார்கள்? பதில் 11 சீஷர்களும். கேள்வி 56. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? பதில் இயேசுவுக்கு. கேள்வி 57. நீங்கள் புறப்பட்டு போய் யாரை சீஷராக்குங்கள் என்றார்? பதில் சகல ஜாதிகளையும். கேள்வி 58. யாருடைய நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்றார்?
பதில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின். கேள்வி 59. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் யாருக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்றார்? பதில் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு. கேள்வி 60. எத்தனை நாட்கள் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார்? பதில் உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும். God bless you.